Hello guys, again welcome back to my channel. உங்களுக்கு Mint website and application பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் இந்த அப்ளிகேஷன்ல நிறைய financial சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த ரெண்டு இடத்துலயுமே finance and stock market பத்தின இன்டர்நேஷனல் லெவல் அனைத்து விதமான நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்த ஒரே இடத்துல அவைலபிளா இருக்கும். இதை தவிர்த்து இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான IFSC ஃபைண்டர், இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர், SIP கால்குலேட்டர் இந்த மாதிரியான நிறைய விதமான டூல்ஸ் அப்படிங்கிறதுமே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஏதாவது கால்குலேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த Mint ஆப் அண்ட் வெப்சைட்ல இப்போ நம்மளால பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த Mint பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் முழுசா டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க ஃபினான்ஷியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நீங்க டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். அதே சமயத்துல இந்த கம்ப்ளீட்டான வீடியோ, அதாவது வீடியோல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்லி எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், அந்த விதத்துல இந்த Mint மணி கிரெடிட் ஸ்கோர் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 2025 லாஸ்ட், அதாவது டிசம்பர் மந்த்ல இருந்து தான் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 1,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 401 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல ஃப்ரீயாவே கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கறத செக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. தென் உங்களுடைய கிரெடிட் யூட்டிலைசேஷன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். தென் லோன், கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதையுமே மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாம இம்பார்ட்டண்டா கவனிக்கக்கூடியது பர்சனல் லோன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். அந்த விதத்தில் ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமா 20 lakh வரைக்கும் லோன் தரதா போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 5 years, அதாவது 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூருமே அந்த லோனுக்கு அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து தரதா போட்டிருக்காங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 10.5% இருந்து அதிகபட்சமா 36% வரையிலும் ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பிளஸ் ஒரு சில அதர் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் பர் மந்த்லி இன்ட்ரெஸ்டா கால்குலேட் பண்ணும்போது 0.9% இருந்து 3% வரையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்க 1.5% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும். அதிகபட்சமா 5% வரையிலும் கூட ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் இந்த பர்சனல் லோனுக்கு லெண்டிங் பார்ட்னர்ஸா ஸ்டாஷ்பின் இருக்காங்க, ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்காங்க, கிஸ்த் இருக்காங்க, கிரெடிட் சைசன் இருக்காங்க, SMFGயும் இருக்காங்க. இதை தவிர்த்து 5 அப்ளிகேஷனுமே இருக்காங்க. ஸோ இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறத Mint அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறதா இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் அங்கேயும் லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இங்க என்ன டீடைல்ஸ் கொடுத்திருந்தாங்களோ, அதாவது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன டீடைல்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அதே தான் கொடுத்திருக்காங்க. பட் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, ஒருவேளை ப்ரீ க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து 2% வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷனா கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 3% பர் மந்த்லி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் இங்க 45% அப்படிங்கிறது அதிகபட்சமா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இன்கேஸ் லேட் பேமெண்ட் ஆனது அப்படின்னா 2% பர் மந்த்லி ஓவர் டியூ EMI-ல இருந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்றதாவும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த Mint அப்ளிகேஷன்ல ஆகட்டும் இல்ல வெப்சைட்ல ஆகட்டும், நீங்க பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னு பார்க்க 21 வயசுல இருந்து அதிகபட்சமா 65 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 15,000க்கு மேல இருக்கணும். அதே சமயத்தில் சேலரிடு பர்சனுக்கு மட்டும்தான் லோன் தரதா தெளிவா சொல்லியிருக்காங்க. தென் கண்டிப்பா இந்தியன் சிட்டிசனா தான் இருக்கணும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. அப்ளை பண்ற ஸ்டெப்ஸை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேசிக் பர்சனல் அண்ட் ஒர்க் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா லோன் ஆஃபர் நமக்கு இருக்கா இல்லையா, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மாசம் நமக்கு டென்யூர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் அந்த லோன் அமௌண்ட் அண்ட் டென்யூர்லாம் சூஸ் பண்ணிட்டு KYC ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் ஆனது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமா இவங்க RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த அனைத்து விதமான NBFCயுமே லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின தனித்தனியான லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் நாம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த டீடைல்ஸ் இன்கேஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டியது, இவங்களுடைய அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்ல அதிகபட்சமா 20 lakh வரைக்கும் லோன் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்ஷன்ல வித்தின் 5 minutesல லோன் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் அதிகபட்சமாவே 5 lakhs வரைக்கும் தான் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய வெப்சைட்லயும் அப்ளை பண்றதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நாம ஓரளவுக்கு இந்த Mint அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்ல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின அனைத்து விதமான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல நிறைய ஃபினான்ஷியல் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.